வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவருக்கும் வாழ்வாங்கு வாழுகின்ற பாக்கியம் கிடைத்து என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படின்னு ஒருத்தர். அவர் மகா பண்டிதர், நிறைய படிச்சிருக்கார். அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னு கேட்டாக்க, வேதசாரமான பிரம்மசூத்திரத்திற்கு விளக்க உரை எழுத வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையின் ஒரு மெயினான குறிக்கோள். அவருடைய அப்பா அம்மாமார்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்பேற்பட்ட பிரம்மசூத்திரத்திற்கு ஒருவன் விளக்கம் கொடுக்கிறான் என்றால் இதனால் இந்த உலகமே பயனடையும். எப்பேற்பட்ட மிஷன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆங்கிலத்துல. ஒரு மிஷன் இன் லைஃப்னாக்க இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். ஆனா நம்மளால அவனுக்கு எல்லா பணிவிடையும் செய்ய முடியாது. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய பண்டிதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவருடைய அருமை தெரியணும். ஏங்க சாப்பிட வரீங்களா அப்படின்னு அவர் யோஜனை பண்ணிட்டு இருக்கும்போது இவ கத்தினான்னாக்கா அவருக்கு கோபம் வரும் இல்லையா? அதாவது கணவனது குணமறிந்து நிலையறிந்து அவர் செய்கின்ற பணி அறிந்து புரிந்து கொண்டு எவள் பணிவிடை செய்கிறாளோ அவளே உண்மையான நல்ல மனைவி அப்படிங்கிறது அந்த காலத்துல எழுதப்படாத சட்டம். அவங்க தேடி கீடி பார்த்தாங்க. ஆஹா, என்னுடைய மிஸ்ரனுக்கு தகுந்த ஒரு ஒரு மனைவி வேணும்ன பொழுது ஒரு ஏழை வீட்டுல ஒரு பெண் இருக்கா. அவள் படித்திருக்கிறாள், ரொம்ப பொறுமைசாலி, வீட்டு வேலையெல்லாம் நன்றாக செய்வாள், மிகவும் சாந்த ஸ்வரூபி அப்படிங்கிற இதெல்லாம் தான் குவாலிஃபிகேஷன் பார்த்தாங்க. அவருடைய வாசஸ்பதி மிஸ்ரருடைய பெற்றோர்கள் பார்த்து இந்த பெண்ணை போய் அவங்க வீட்டில் கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய மகன் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, மகா பண்டிதன், அவன் பிரம்மசூத்திரத்திற்கே விளக்க உரை எழுதுகிற அளவுக்கு அவ்வளவு பாண்டித்யம் இந்த குழந்தை. அவனுக்கு பணிவிடைகள்லாம் நல்லா பார்த்து பார்த்து செய்யணும், அதிர்ந்து பேசாமல் இருக்க வேண்டியது அவளுடைய கடமையா இருக்கும்னு நல்லா பார்த்துப்பா, நீங்க கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொன்ன பிறகு திருமணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க. அந்த பொன் பேர் பாமதி. பானுமதி அல்ல, பாமதி. அவ கல்யாணம் ஆகி வந்த அன்னியிலிருந்து அவருக்கு குளிப்பதற்கு வெந்நீர் எடுத்து வைப்பதோ, அவருடைய ஆடைகளை தோய்ப்பதோ, அவருக்கு வேளா வேளைக்கு ஆகாரம் கொடுப்பதோ, இப்படியே எல்லாம் பண்ணிட்டு இருந்த பொழுது அவர் அப்பதான் ஆராய்ச்சியில இருக்க. இந்த ஒரு சூத்திரத்தையும் நான் படித்து அதை மனதில் உள்வாங்கி கொண்டு அதற்கு நான் விளக்க உரை சொல்லணும், அதை எத்தனை விதத்துல நான் விரிச்சு சொல்லலாம்ங்கிறதுக்கு என்னுடைய மூளை எவ்வளவு எட்டுமோ அந்த அளவுக்கு நான் செஞ்சாதான் மானுடம் வென்றதம்மான்னு சொல்றது போல மானுடர்கள் காலத்திற்கு பின்னாலும் என்னுடைய வேலை இந்த விளக்க உரை நிற்கும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு அவர் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மணி அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்வார். நிமிந்து கூட கணவரை பார்க்க மாட்டா. அவருக்கும் நேரம் இல்லை. வேளாவேளைக்கு சாப்பிடுவார், போய் குளிப்பார், அவ என்ன பணிவிடை செய்கிறாளோ எல்லாத்தையும் ஏத்துப்பார். ஒரு நாளைக்கு, பெண்ணே, அவருக்கு மனைவி பேர் கூட ஞாபகம் வரல, பெண்ணே உனக்கு படிக்க தெரியும் அல்லவா, இந்த ஸ்லோகம் ஒவ்வொன்றாக படிக்கிறாயா, நான் உள்வாங்கி கொண்டு எழுத வேண்டும் என்ற பொழுது எனக்கு தெரிந்த அளவில் படிக்கிறேன் அப்படின்னு அவ படிக்கிறாள். அவர் என்ன பண்ணுவார், கண்ணை மூடி கொண்டு அவளுடைய குரலில் அவள் படிக்கின்ற ஒவ்வொரு சூத்திரத்தையும் அந்த ஸ்லோகத்தையும் கேட்பார். கேட்டு விட்டு அப்படி கையை அசைத்திடுவார். அவர் அப்படியே அதுக்குள்ள போய் இதுக்கு இப்படி அர்த்தம் சொல்லலாமா, இப்படி விளக்கம் சொல்லலாமான்னு சொல்லி அவர் யோஜனை பண்ணி எழுதுற வரைக்கும் இந்த அம்மா பொறுமையா உக்காந்துருக்கும். அடுத்ததை படி அப்படின்னாக்கா அவர் கண்ணை மூடின்னு கேட்டதுனால அவளுடைய குரல் ஒரு அசரீரி மாதிரி தான் அவர் வாங்கிட்டாரே தவிர தன்னுடைய மனைவி படிக்கிறாள் அப்படியெல்லாம் அவருக்கு தோணவே இல்லை. ஏன்னா ஒரு இலக்கை நோக்கி ஒருவன் பயணித்து கொண்டிருக்கும் போது இதர விஷயங்கள் அவன் மனதில் பதியாது. என்னுடைய குறிக்கோள் அது, குறுக்க வரதெல்லாம் வரட்டும், ஆனா எனக்கு அது கவலையே இல்லை, நான் என்னோட அங்கதான் பார்வை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி அவர் ரொம்ப நாள் பல வருடங்கள் உழைத்து உழைத்து, அதுக்குள்ள அப்பா அம்மா எல்லாம் கூட காலமாயாச்சு, உழைத்து 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 அற்புதமாக எழுதி ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடித்து விட்டார். இந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம்.
தன்னை படிக்க சொல்லி படிக்க சொல்லி படிக்க சொல்லி அவர் ஒன்னொன்னையும் உள்வாங்கி அதற்குண்டான விளக்கத்தை எழுதினாரே இந்த மிஸ்ரர். அவர் ஒரு நாளைக்கு அங்க அப்பாடம் முடித்து விட்டோம் மிகப்பெரிய ஒரு காரியத்தைன்னு எழுந்து நின்று அப்படி சோம்பல் முறிச்ச பொழுது ஒரு பெண்மணி வந்து அவர் காலில் நமஸ்காரம் பண்றா. அவ எழுந்து நிக்கிறா, தலையெல்லாம் பஞ்சு போல நரைச்சு, கண்ணை சுத்தி கருவளையம், தோலெல்லாம் சுருக்கம். யாரோ ஒரு முதிய பெண் மாதிரி அவருக்கு தோணுது. பார்த்துட்டு, பெண்ணே நீ யாருன்னு கேட்கிறார். அப்ப இந்த கை நடுங்குது, அவளுக்கு குரல் நடுங்குது. என் பெயர் பாமதி. பல வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டு அழைத்து வந்தீர்கள். அன்று முதல் இன்று வரை நான் உங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யும் வேலைக்காரியாகவே இருந்தேன். ஒரு நாள் நீங்கள் என்னை படிக்கச் சொன்னீர்கள். நான் படித்திருந்தபடியால், வடமொழி அழிந்ததனால், நான் இந்த பிரம்மசூத்திரத்துக்கான ஒரு ஸ்லோகத்தையும் நீங்க படிக்க சொல்லும்போது நான் படித்தேன் படித்தேன் படித்தேன். கையை காட்டினா நிறுத்திடுவேன், திருப்பி படித்தேன். அதனால உங்களுக்கு உள் வாங்கி கொண்டு எழுதினீர்கள். வெற்றிகரமாக இன்று முடித்து விட்டீர்கள். எத்தனையோ ஆண்டுகள் ஓடி விட்டது. நீங்கள் உங்களோட உருவத்தையும் கண்ணாடியில பார்த்துக்கல, நானும் என்னுடைய உருவத்தை கண்ணாடியில பார்த்துக்கல. ஒரு கணவனுடைய குறிக்கோளை, இந்த இலக்கை அடைவதற்கு ஒரு மனைவி செய்ய வேண்டிய ஒரு கடமையைத்தான் நான் செய்தேன் பொழுது அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டதான். நீ என்னோட மனைவியா? அத்தனை வருஷம் ஓடி போச்சா? நான் இவ்வளவு உன்னை கொடுமைப்படுத்திட்டேன். நான் கொடுமையெல்லாம் படுத்தல. உங்களுக்கு பணிவிடைக்காக நான் திருமணம் செய்து வைக்கப்பட்டேன். என்னுடைய கடமையில் நான் வெற்றி பெற்று விட்டேன். ஆனால் முதுமை என்னை தாண்டி எங்கேயோ இருவருக்குமே, நான் உங்களை இன்னும் நிமிர்ந்து பார்க்கல. இன்னைக்கு தான் நான் நிமிர்ந்தே பார்க்குறேன். இது வரைக்கும் நான் உங்களோட ஜாஸ்தி பேசினது கூட கிடையாது. உங்களுடைய குறிக்கோளை நான் எந்த விதத்திலையும் பின்னப்படுத்தக்கூடாது என்ற குறிக்கோளுடன் செய்தேன் போது அவர் அழுதாராம். என்னம்மா அது? அப்ப என்னம்மா ஒரு 30-40 வருஷமா நான் இதையே பண்ணிட்டு இருந்திருக்கேன், நீயும் உன்னை தியாகம் இல்லையா பண்ணிட்ட? ஒரு நாளைக்கான என்னங்க நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொன்னது இல்லையேன்னு. அது ஒரு மனைவிக்கு அழகல்ல. உங்களுடைய குறிக்கோளை நோக்கி இங்கு பயணம் செய்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு கூட நிழலாக வரணுமே தவிர நான் அதை தடுக்க விரும்பவில்லைன்ன பொழுது அவர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாராம். இனிமே போன தியாகமோ, போன இளமையோ, போன காலங்களோ திருப்பி வரப்போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யோசனை பண்ணிட்டு, இங்க வா அப்படின்னு அவளை கூப்பிட்டு, இந்த முதுமையினாலோ என்னுடைய முதுமையினாலோ அழிக்க முடியாத ஒரு விஷயத்தை நான் ஒன்று செய்ய போறேன் அப்படின்னாரான். என்ன அப்படின்னு அவ அப்பதான் முகத்தை நோக்கி கேட்கிறா. அவர் தொண்டு கழமா இருக்கார், இந்த அம்மாவும் ஒரே கழமா இருக்கு. நான் எழுதிய விளக்க உரைக்கு என்ன பேர் வைக்க போகிறேன் தெரியுமா? பாமதி என்று வைக்க போகிறேன். மனித இனம் உள்ள வரைக்கும் இந்த பிரம்மசூத்திர விளக்கத்திற்கு பாமதி என்ற பேர் இருந்தால்தான் இதில் உன்னுடைய பங்கு என்ன என்பது உலகுக்கு தெரியும் அப்படின்ன பொழுது அவ அப்படியே மகிழ்ந்து போயிட்டாளாம். அதாவது வாழ்க்கையில இதை விட ஜன்ம சாபல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஜன்ம சாபல்யம். இவருக்கு இத்தனை நாள் நான் செய்த பணிவிடையின் பயன். அவரே மகிழ்ந்து முதுமையை ஒரு பொருட்டாக கருதாமல், என்னுடைய முதுமையையும் இகழாமல், நான் செய்த இந்த பணிவிடையும் இந்த தியாகத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் பாமதி என்ற பெயரை வைக்கிறேங்கிற பொழுது அவருக்கு மீண்டும் ஒரு முறை அவர் நமஸ்கரித்தாளாம். அப்ப அவர் சொன்னாராம், இப்ப நீ செஞ்ச இந்த பணிக்கு நான் அல்லவோ உனக்கு காலில் விழுந்து கும்பிடணும்னாராம். இல்லை இல்லை, இப்ப நான் இந்த கதையை ஏன் சொல்றேன்னா, இப்படி கூடவா ஒரு பெண்மணி இருப்பாள்? இதுதான் என்னுடைய கேள்வி. கணவனுடைய அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் சொல்றாருன்னா சரி, வேலை வேலைக்கு சாப்பிட்றோம், அப்புறம் வாமா உன்னை அழிச்சு எங்கேயாரும் வெளியில போறேன்னு போயிருக்கலாமே. அவளை நிமிந்து கூட பார்க்கல அவர். கடைசியில் அவள் விழுந்து அந்த காரியம் எழுதி முடிச்ச பிறகு அவர் நமஸ்காரம் பண்ணும்போது, பெண்ணே நீ யாருன்னு அவர் கேட்டா அவளுக்கு எப்படி இருக்கும்? இத்தனை நாள் இந்த வீட்டில் உங்களுக்கு சமையல் செய்து போட்டு, வெந்நீர் எடுத்து வைத்து, துணி துவைத்து, வேறு ஒரு கவலையும் இல்லாமல் பார்த்து கொண்ட நான் தான் உங்கள் மனைவி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாமே. சொல்லல. பல வருடங்களுக்கு முன்னால் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அப்படின்னு சொன்ன போதுதான் அவர் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாராம். நான் அந்த கதையை ஏன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா, இது
அதிகமா தெரிஞ்ச கதை இல்ல. இப்படி ஒரு பாமத்திய போல ஒரு பெண்மணி இருந்ததனால்தான் இன்னைக்கும் அந்த விளக்க உரை அவ்வளவு சிறப்பாக கருதப்படுகிறது. இதெல்லாம் நம்ம தோண்டி பல இடங்கள்லேருந்து எடுத்து இந்த கதைகளை சொல்ற பொழுது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, ஏதோ ஒரு அமிர்த தாரையில ஒரு துளியான்னு உங்களோட பகிரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இறைவன் தந்திருக்கிறான்னு சொல்லிட்டு நான் அந்த பாமத்திய நினைச்சு கையெடுத்து கும்பிடுறேன். நீங்களும் எப்பமா நினைச்சீங்கன்னா இப்படியெல்லாம் பெண்கள் வாழ்ந்த நாடு இது அப்படிங்கிறத நினைச்சா போதும். மகிழ்ச்சி. நான் அப்பப்ப சில சமயம் எனக்கே நான் ரொம்ப பேசிப்பேன். அது என்னன்னு கேட்டா, கோபம் வந்தாலும் சரி, ஏதாவது காரியம் நடக்கலைன்னாலும் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டேன். இது ஏன் இப்படி ஆறுது? இது நடக்கல? நான் ஏன் இதை தப்பு பண்ணினேன்? நான் கொஞ்சம் இறைஞ்சு பேசிப்பேன். அது தப்புன்னு எனக்கு தெரியல. உங்கள எத்தனை பேர் இதை பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிறத சொல்லல சொல்றோம். யாரையும் பார்த்து கத்தல, யாருக்கிட்டையும் ஒரு கோவிச்சுக்கல. நம்மளே நாம வந்து ஏன் இது இப்படி எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? அப்படியெல்லாம் நமக்கு நீங்க பண்ணுவீங்களா? நான் பண்ணினேன். அந்த நேரம் பார்த்து எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். வந்தவர் நான் அந்த இன்னொரு இடத்துல வாழ்வாள்னு இந்த மாதிரி பேசியிருக்கேன் போல இருக்கு. என்னுடைய கணவர்கிட்ட கேட்டிருக்கார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? வேணா குணசீலத்துக்கு அழைச்சிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் வந்தவர் சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டார். அப்போ என்னுடைய கணவர் அங்கேருந்து வந்து உன்னை குணசீலத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லியிருக்கார். அங்கே அந்த சித்தப்பிரமை பிடிச்சவங்க, கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இருக்கிறவங்க, அவங்களாம் தான் அங்கே போவாங்க. உன்னை அவர் நல்லா பிராண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு. நான் சொன்னேன், அவர் யார் என்ன பிராண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இல்லை பின்ன நீ வாழ்வாள்னு கத்தின்னு கிடந்தா அவர் வந்ததே உனக்கு தெரியல. அவர் ஏதோ புஸ்தகம் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தார். எனக்கு கேலண்டர் அதெல்லாம் கொடுத்துட்டு போக வந்தார். நீ ஒரேடியாக புலம்பிட்டு கிடந்த. அவர் உனக்கு கொஞ்சம் சித்தப்பிரமை போல இருக்குன்னு நினச்சுன்னுட்டார் அப்படின்ன பொழுது நான் சொன்னேன், குணசீலம் போகிறதுக்கு சித்தப்பிரமையோ இதுவோ வேணுங்கிறது இல்லை. அந்த இடம் போகிறதுக்கே நமக்கு புண்ணியம் இருக்கணும், போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த குணசீலம் அப்படிங்கிறது குணம், சீலம், நல்ல இந்த குணத்தை மாற்றி நல்ல சீலமாக ஆக்குவதுன்னு அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி குணசீலர் என்னும் மகரிஷி வெங்கடாஜலபதி மேல அப்படி ஒரு பக்தி. அவருக்கு இந்த வெங்கடாஜலபதியே வந்து தனக்கு பிரத்யக்ஷமா இருக்கணும்னு அவர் தபஸ் கடந்து வேண்டிண்டார். அது போலவே வெங்கடாஜலபதியும் வந்து உங்களுடைய பக்திக்கு மெச்சினோம், என்ன வேணும்னு போது நீங்க இங்கேயே இருக்கணும், நான் அவங்களை தினம் பார்த்து தரிசிக்கணும் அப்படின்ன பொழுது மனமகிழ்ந்து சுவாமி இருந்தார். அப்ப இந்த குணசீல ரிஷியுடைய குரு அவரை கூப்பிட்டு, உனக்கு அங்க இங்க சேவை இருக்கிறது, நீ வா அப்படின்ன பொழுது அவர் என்ன பண்ணினாராம், தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டு, இந்த பார், நான் வந்து என்னுடைய குரு கூப்பிட்டுருக்கார், நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது, நீ இருந்து இந்த சுவாமி எல்லாம் பார்த்துக்கோ, இது நதிக்கரை ஓரத்துல இருக்கிறதுனால வெள்ளம் அடிக்கடி வரும், அப்ப சுவாமியை நீ பார்க்க வேண்டியது உன் பொறுப்புன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஒரு பெரிய வெள்ளம் வந்து அந்த சீடன் பார்த்தானா, ஏன் உயிருக்கு ஆபத்து வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை அங்கேயே விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். இது குணசீலருக்கு தெரியாது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஞானவர்மன் அப்படின்னு ஒரு அரசன் ஆட்சி புரிந்து வந்தான். அந்த நேரத்துல சில இடையர்கள்லாம் போய், அரசே, ஒரு இடத்துல நாங்க பாலெல்லாம் கறந்து வச்சுட்டு இன்னொரு மத்த பசுமாடு கிட்ட பால் கறக்கிறதுக்குள்ள இந்த குடத்து பாலெல்லாம் காணாம போறது, எங்க போறதுன்னு தெரியல, கொஞ்சம் நீங்க வந்து யாரையான்னு அனுப்பிச்சு என்னன்னு பாருங்கோ அப்படின்ன பொழுது, குடத்துல பால் கறக்குறாங்க, பசுமாடு சிலது போய் மண்ணுலயே பாலை பொழியறது, இந்த பாலெல்லாம் எங்க போறதுன்னு தெரியலன்னு அப்படி தேடின பொழுது ஒரு இடத்துல அப்படியே புற்று இருந்திருக்கு. அப்ப அந்த புற்றுல போய் எப்படி பால் தன்னால கொட்டுறதுங்கிற பொழுது ஒரு அசரீரி, இந்த புற்றின் அடியில் யாம் இருக்கிறோம், எம்மை எடுத்து பிரதிஷ்டை செய் அப்படின்னு ஒரு குரல் கேட்ட பிறகு ஞானவர்மன் அந்த புற்ற அப்படியே பாலெல்லாம் விட்டே கரைச்சான், கையால கூட தொடக்கூடாதுன்னு பார்த்தா வெங்கடாஜலபதியின் அற்புதமான திருவுருவம் அங்க இருந்தது. அதை எடுத்து வைத்து அந்த ஞானவர்மன் கட்டின கோவில் தான் குணசீலம். இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள்
அவ்வளவு அழகா இருக்கும். வெங்கடாஜலபதி போலவே இருப்பார். எல்லா நோய்களையும் தீர்ப்பாருங்கிறதுனால தான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சித்த பிரமன்னு ஒருத்தர் சொன்னாரே, அவர் சொன்னதுல தப்பு இல்ல. அங்க போய் பார்த்தாதான் தெரியறது, பல வருடங்களா தீராத மனநோய், தீராத வியாதிகள். நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டும் இந்த கோவில்களுக்கு வியாதிகளை தீர்க்கின்ற ஒரு ஒரு மிக பெரிய ஒரு வரம் இருக்கிறது. ஏன்னு கேட்டா, ரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட தெய்வங்கள் இருப்பதனால. அதுதான் மெயின் காரணம். அந்த வைப்ரேஷன்னால தான் இப்போ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனா பேரே பாருங்க, வைத்தீஸ்வரன். அங்க போனா பாலாம்பிகேச்ச வைத்தியச்ச பவரோக ஹரேதிச்சன் அதை சொல்லிடுறோம். சொன்னா எல்லா வியாதியும் போகும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி உடம்புல எங்கேயானு கட்டி இருந்தா வெல்லம் வாங்கி அந்த குளத்துல கரைச்சி விட்டா இந்த வெல்லம் கரைவது போல எனக்கு இந்த கட்டி கரைஞ்சி விடணும்னு வேண்டிக்கிறாங்க. நடக்குது. நடக்கலைன்னா இவ்வளோ பேர் வெல்லம் எடுத்துட்டு வருவாங்களா? யோசனை பண்ணுங்க. ஆக நம்ம நம்ம நாட்டில் ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு 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 சிறப்பு இருக்கிறது. இந்த ஆதிக்குடியில முழங்கால் வலிக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ண சனீஸ்வரனுக்கு கால் சரியா போச்சுன்னு கேள்விப்படுறோம். ஆகையினால அதுக்காக டாக்டர் கிட்ட போகாம இருக்க வேண்டாம், இங்கேயும் போகலாம், அதனால் குணம் ஏற்படலாம். அப்படித்தான் இந்த குணசீலத்துக்கு போனா அங்க அந்த பட்டர் அழகான தரிசனம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அந்த சுவாமியோட தீர்த்தத்தை எடுத்து வந்தவங்க முகத்துலலாம் பளிர்னு அடிக்கும்போது அப்படி ஒரு சிலிர்ப்பு வரும். அதை வரப்போது பலருக்கு குணமாகுது. அதுக்காக தான் அந்த கோவிலுக்கு போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி அப்படி முகத்துல தெளிக்கிற பொழுது அது ஏதோ ஒரு மனசுல ஒரு தெளிவு பிறக்கிறதுங்கிறதுக்காக தான் அந்த குணசீலம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அங்க உற்சவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாலக்கிராம மாலை போட்டுண்டு அவ்வளவு அழகா இருக்கும். எப்பவாவது, அதாவது அதுக்கு நமக்கு மென்டல் இல்னஸோ மனசு இல்னஸோ வேணுங்கிறது இல்லை. இந்த குணசீலம் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நமக்கு என்ன தோன்றது? கண்டிப்பா அங்க போகணும்னுட்டு. சரி, எனக்கும் இப்போ குணசீலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இந்த முகம் தெரியாதவர்கள் எனக்கு ஃபோன் பண்ற போது சில சமயம் தெரியாத நம்பர் பேச வேண்டாம்னு நினைப்பேன். ஆனா என்னையும் மீறி பேசிடுவேன். ஐயோ, யாரோ நம்மளுக்கு ஃபோன் பண்றாங்க, ராங் நம்பரா இருந்தா வச்சிடலாமே. அப்படித்தான் ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாத ஒரு நம்பர் வந்தது. அதை எடுத்த பொழுது எனக்கு 94 வயசாகுது. என் பேர் பிரசன்னா கிருஷ்ணா, நான் ஒரு டாக்டர். சொல்லுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேல்மாயில்ல சுவாமி விலக்ஷணானந்தர்னு ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். அவர் 1945 சமாதி ஆயிட்டார். குழந்தையாக இருந்தபோது நான் அவருடைய சிஷ்யையாக இருந்தேன். அவர் குணசீலத்தை பற்றி ஒரு பதிகம், ஒரு 11 பாடல்கள் பாடி இருக்கிறார்கள். நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், இந்த அம்மா எப்படின்ன பொழுது, ஐயோ அந்த அம்மா பாடுவாங்களாலாம் தெரியாதுப்பா, அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு உங்களை பற்றி வேற விதமாக சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் யார் சொல்லியும் ஒன்றும் கேட்க மாட்டீங்கிறாப்புல. நான் பார்த்தேன், என் குருஜி மேலே பாரத்தை போட்டு இந்த அம்மா பாடி தருவாங்களா அப்படின்னு கேட்கலான்னு கேட்டேன். நான் சொன்னேன், தாராளமாக பாடி தரேன்னு, எனக்கு முடிந்தால் நான் பாடி அனுப்புகிறேன். உடனே வாட்ஸ்அப்பில் குணசீல பதிகம்னு அனுப்பிச்சாங்க. இது ஸ்ரீ ஸ்ரீ விலக்ஷணானந்த பரமாத்மாஜி திருவாய் மலர்ந்தருளிய. என்னமா இருக்கு தெரியுமா? அதே மாதிரி பார்த்தசாரதி பதிகம் படிக்க படிக்க தேனாக இருக்கிறது. இதெல்லாம் வெளியில பலருக்கும் தெரியாத விஷயங்கள். ஆனா அந்த கிருஷ்ணா, அனந்த கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த டாக்டர் அம்மா மட்டும் என்னை கூப்பிடலன்னாக்க எனக்கு இந்த குணசீலத்தை பத்தி பாடுவேன்னோ. அந்த அம்மா சொன்னாங்க, இது நோய் தீர்ப்பதற்காக உடனே இதை படிச்சுடலான்னு நீங்க நினைக்க வேண்டாம். பிறவி என்னும் நோய் தீர்ந்து முக்தி பெறுவதற்கான வழியை பெறலாம்னு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கா திங்க் பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு யாரோ முகம் தெரியாதவர்கள் பாடித்தரையா அப்படின்னு கேட்டாக்க, நான் ரொம்ப பிஸிங்க, எனக்கு சங்கரா டிவியில ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லலாம். நான் அந்த மாதிரி சொல்லலை. காரணம், அதற்காக என்னை இறைவன் படைக்கவில்லை. உங்களுக்கு இத்தனை கதைகளை சொல்றவ இந்த பதிகங்களை பாடி அதனால எனக்கு பயன் கிடைக்கலாம் இல்லையா? நான் SVBCல கதை சொல்லுவேன். அப்ப ஆரம்பிக்கிற பொழுது, திருமலை வாசன் வாழ்க, தேவாதி தேவன் வாழ்க, பெரியதோர் ஈசன் வாழ்க, பிரம்மாண்ட ஜோதி வாழ்க, துரிய மேல் அணுவாய் நிற்கும் தூயமா வெங்கடேசன் திருவடி இணைகள் வாழ்க, திவ்யனர் கருணை வாழ்க,
இது நான் ஒரு 7-8 வயசுல என்னுடைய பாட்டி சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதை அந்த சேனல்ல நான் சொன்னதை வைத்து இந்த அம்மாவுக்கு எப்படி விலக்ஷணானந்த மகாராஜ்ஜி சொல்லி கொடுத்த மந்திரம் தெரியும்னு என்னை தேடி பாருங்க. இந்த இந்த மீடியா இருக்கிற உலகத்துல எவ்வளவு ஈஸி தொடர்பு. இல்லாட்டா யாரோ கடிதம் போட்டிருக்கணும், அப்படியெல்லாம் இல்லாமல் இதை நான் பாடி தந்திருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை அல்ல. இதனால் பலருக்கு நன்மை விளைய வேண்டும். இந்த ஸ்ரீ விலக்ஷணானந்த மகாராஜ்ஜியை பத்தி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக இந்த குணசீலம் கதை வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் நல்லபடியா நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். இறை மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். இறை நம்பிக்கையால் பேரின்பம்னு சொல்லுவாங்களே, அந்த முக்தியை அடைய வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் என் வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களையும் இப்பெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். யாருக்காவது ஏதாவது வேணுமானால் நீங்க அந்த விலக்ஷணானந்த மகாராஜ் மேல்மாயில்னு போய் தேடி பார்க்கலாம். அவருடைய பாடல்களை நீங்க படிக்கணும். அவர் ராமாயணம் பாடியிருக்கார். ராமச்சந்திர தெய்வம் என்று ராமாயணம் பாடியிருக்கிறார். கோபிகா நாதம் என்று அவர் பாடியிருக்கிறார். அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பாட்டை நான் பாடுவதற்கு முன்னால அந்த அந்த அம்மா சொன்னாங்க, டாக்டர் அம்மா சொன்னாங்க, ஊட்டியில படகாசுன்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சமீபத்துல 111வது ஆண்டு விழா விலக்ஷணானந்த மகாராஜ்ஜியோடது கொண்டாடுறாங்க. அவங்க இந்த கோபிகா இதை பாடி அத்தனை ஆண்களும் கும்மி அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆச்சரியப்பட்டு போனேன். அதிகமாக தெரியாத ஒரு சுவாமிகளுடைய பெயர், ஆனால் ஈஸ்வரனுக்காக இறைவனுக்காக இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காருங்கிற பொழுது அந்த ஸ்ரீ ஸ்ரீ விலக்ஷணானந்த மகாராஜ் யாருன்னு நீங்க தேடி போய் அவருடைய அருளை நிறைய பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன்.